சபரிமலை தெய்வம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமி வாழ்க்கை வரலாறு 11ஆம் பகுதி. மணிகண்டனின் பலம் அறிதல். மணிகண்டன் பாணங்கள் எய்த வேகத்திற்கும் பாணங்கள் மகிஷியை அடைந்த வேகத்திற்கும் அடுத்து என்ன செய்வது என்று சிந்திப்பதற்கு கூட நேரமில்லாமல் இருந்தாள் மகிஷி. இருப்பினும் அவள் தன்னிடம் கொண்ட சக்திகளை கொண்டு தனக்கான ஆயுதங்களுடன் மணிகண்டனை தாக்கத் தொடங்கினாள். மகிஷியின் அனைத்து விதமான அஸ்திர தாக்குதல்கள் மற்றும் தந்திரங்கள் என அனைத்தையும் மணிகண்டன் வென்று அவள் தந்திரங்கள் மாய சக்திகள் எதையும் எவரையும் பாதிக்காத வண்ணம் தடுத்து நிறுத்தினார். அதே வேளையில் மணிகண்டன் விடுத்த பாணங்கள் யாவும் மகிஷியின் பூத உடலில் பாய்ந்து அவளது உடலில் இருந்து உதிரத்தை வெளியேற வைத்தது. உதிரமானது வெளியேற அவளது பலமும் குறையத் தொடங்கியது. எங்கே பலம் குறையத் தொடங்குகின்றதோ அங்கே பயமும் உருவாக ஆரம்பிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாள் மகிஷி. பலம் கொண்ட பல தேவர்களின் பலத்தை அழித்து அவர்களுக்கு பயத்தை காட்டி வந்த மகிஷிக்கு முதன் முறையாக தனது மனதில் பயம் உட்கொள்ள தொடங்கியது. மணிகண்டன் எய்த பாணங்கள் அவளை அடையவும் அவள் மனதில் கொண்டுள்ள பயமும் ஒரு சேர அதிகரிக்க தொடங்கின. அவளின் கரங்கள் மற்றும் கால்கள் அவளின் எண்ணங்களுக்கு இயங்க இயலாத நிலையில் தனது வாழ்க்கையின் முடிவானது வந்துவிட்டது. நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அழிய போகின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டாள் மகிஷி. விதியை அறிதல். மகிஷியின் பலம் குறைந்து மடியும் வேளையில் இந்த பாலகன் யார் என்றும் இவனே தன்னை அழிக்க வல்ல சிவ மற்றும் விஷ்ணுவின் மைந்தனாவானோ, அதனால்தான் என்னவோ பிரம்மதேவர் அளித்த வரமும் இந்த பாலகனின் முன்னிலையில் செயல்படாமல் தன்னை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விட்டது என்ற யோசனை எட்டியது. மேலும் அனைத்தும் அந்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்ததும் அச்சிறுவனை ஏளனமாக பேசிய பூத உடலானது அக்கணப்பொழுதில் அச்சிறு பாலகனை கண்டு மிகுந்த அச்சமும் பயமும் அவளை ஆட்கொள்ளத் தொடங்கியது. புதிய அத்தியாயம் ஆரம்பித்தல். மணிகண்டனும் மகிஷியின் பூத உடலுக்கு அருகில் சென்று அவளது தலை கொம்பினை பிடித்து அவ்விடத்திலிருந்து தூக்கி சுழற்றி எறிந்தார். அவளது உடல் விழுந்து அவளும் சிதையத் தொடங்கி மரணிக்கத் தொடங்கினாள். அந்த பூத உடலானது விழுந்த இடமானது இன்றும் அழுதா நதி என்று போற்றப்படுகின்றது. அந்த பூத உடலின் மீது மணிகண்டன் நடனமாட அந்த பூத உடலானது மிகவும் நலிவுற்று அதிலிருந்த அசுர அரக்கியின் உயிரானது பிரிந்து அவளும் அவள் உருவாக்கிய அசுர சேனையும் இறந்து போனார்கள். அரக்கியானவள் இறந்ததை அறிந்த தேவர்கள் அனைவரும் பூமழை பொழிந்து மணிகண்டனை பரவசப்படுத்தினார்கள். தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் அவ்விடத்தில் மணிகண்டனின் திருப்பாதம் பணிந்து விழுந்து ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர். லீலாவதி தோன்றுதல். சிறிது நேரத்தில் அந்த பூத உடலிலிருந்து ஒரு அழகிய பெண் உருவமானது வெளிவரத் தொடங்கியது. அவள்தான் லீலாவதி. தனக்கு ஏற்பட்டுள்ள சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்று வெளியே வந்தவள். தனக்கு சாப விமோச்சனம் அளித்தவரான மணிகண்டனை கண்டு மனம் மகிழ்ந்தாள். பின்பு அவரிடம் தனக்கு ஏன் இந்நிலை உருவானது என்பது பற்றி எடுத்துரைக்கத் தொடங்கினாள். அரக்கியாக பிறந்து மடிய சாபமிட்ட முனிவர். லீலாவதி ஆகிய நான் காலவ முனிவரின் அன்பு மகள். அத்ரி முனிவரின் மைந்தனான தத்தாத்ரேயர் என்பவருக்கும் எனக்கும் திருமணம் அற்புதமாக நடைபெற்றது. நாங்கள் இருவரும் ஒருமித்த கருத்தோடு இனிதாக இல்லறம் நடத்தி வந்து கொண்டிருந்தோம். சாபம் பெறுதல். திருமணம் நடந்து சில காலங்கள் ஆயின. இந்நிலையில் எனது பதியானவருக்கு தவத்தின் மீது ஆர்வம் அதிகரித்து இல்லற வாழ்க்கையை விடுத்து துறவரம் போக அவர் மனம் ஆவல் கொண்டது. தத்தாத்ரேயர் தனது மனதில் இருந்த எண்ணங்களை தனது மனைவியான லீலாவதியிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் தவம் புரிய விருப்பம் கொள்வதை அறிந்த லீலாவதி மிகுந்த கோபமும் ஆவேசமும் கொண்ட வார்த்தைகளால் தனது கணவரை பேசத் தொடங்கினாள். அதாவது, தாங்கள் தவம் செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் என்னை ஏன் திருமணம் செய்தீர்கள் என்றும், இல்லறத்தில் ஒருவரின் தேவையை இன்னொருவர் நிறைவேற்றி வைப்பது தலையாய கடமையாகும் என்றும்,
நான் உங்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பதும் நீங்கள் எனது தேவைகளை நிறைவேற்றி வைப்பதும் நல்ல அறமாகும். அதுவே சிறந்த இல்லறமும் கூட என்றும், இந்த உலகத்தை எவர் வேண்டுமானாலும் ஆளலாம், அரசனாக கூட இருந்தாலும் என் வாழ்நாளில் தாங்கள் மட்டுமே எனக்கு முடிசூடிய அரசன் ஆவீர்கள். நீங்களே எனது கணவரும் ஆவீர்கள். யார் வேண்டுமாயினும் மகாராணியாக இருக்கும் பட்சத்திலும் நானே உங்களுக்கு மகாராணி ஆவேன். நானே உங்களின் மகிழ்ச்சியும் ஆவேன். என்றும் என் நிலையிலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். உங்களையும் என்னிடமிருந்து பிரிந்து செல்ல விட மாட்டேன் என்றும் மிகுந்த ஆவேசத்துடனும் அதே சமயம் தனது கணவரின் மீது கொண்ட அன்புடனும் பேசிக்கொண்டே இருந்தாள். தத்தாத்ரேயர் தனது மனைவிக்கு எடுத்துரைக்க தொடங்கியும் அவள் கொண்ட பிடிவாதத்தை அவள் விடவில்லை. இதனால் சினம் கொண்ட தத்தாத்ரேயர் தனது மனைவியான லீலாவதியை கண்டு, நான் என்ன தவறு செய்யவா செல்கிறேன், தவம் தானே செய்ய நினைக்கிறேன் என்றார். மகாராணி மகாராணி என்று கூறிக்கொண்டிருக்கிறாய், உனக்கு நிதானம் இருக்கின்றதா? அரசாளும் ஒருவருக்கு நிதானம் வேண்டும். நிதானமாக எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள் எவ்விதம் அரசாள இயலும் என்றும் மகிஷியாவேன் என்று உரைத்து கொண்டிருக்கின்றாயே. நீ செய்த இப்பிழைக்கு மகிஷாவான எருது உருவம் கொண்டு அசுர குலத்தில் பிறந்து அரக்கியாக வாழ்ந்து துன்பப்பட்டால்தான் உனக்கு ஞானம் பிறக்கும் என்று கூறி என்னை அரக்கியாக பிறந்து மடிய சாபமிட்டார் என்று கூறினாள். மணிகண்டனை மணக்க விரும்பிய லீலாவதி, நான் கொண்ட எனது எண்ணங்களே என்னுடைய இந்நிலைக்கு காரணமாகும் என்று தனது முற்பிறவி கர்மாவை எடுத்துரைத்தாள். லீலாவதியின் வேண்டுகோள், எனக்கு இருந்த சாபத்தை நீக்கி எனக்கு புத்துயிர் அளித்த ஐயனை கண்டு கரம் இணைத்து வணங்கி கரம் கூப்பியபடி, இனி நான் தங்களுக்கு உரியவள் என்றும் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவள் என்றும் என்னை தாங்கள் திருமணம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டி நின்றாள் லீலாவதி. மணிகண்டனின் முடிவு. லீலாவதியின் கூற்றுக்களை கேட்ட மணிகண்டன் லீலாவதியிடம் யாது உரைப்பது என்று அறியாமல் அமைதி காத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பின்பு தனது பிறப்பின் நோக்கம் யாது என்றும் இந்த ஜென்மத்தில் தான் என்ன செய்ய இயலும் என்பதை பற்றியும் லீலாவதியிடம் கூறத் தொடங்கினார் மணிகண்டன். அதாவது, இந்த பிறப்பின் நோக்கம் என்பது நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பது என்பதே ஆகும். எனவே என்னை அடைய வேண்டும் என்கிற உன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்வது என்பது உனக்கு நன்மை அளிக்க கூடியதாகவும் உன்னுடைய இந்த எண்ணமானது என்றும் நிறைவேறாத எண்ணமாக அமைந்துவிடும் என்றும் தனது அவதார நோக்கத்தை கூறினார். லீலாவதி முறையிடுதல். ஆனால் லீலாவதி மணிகண்டன் கூறிய கூற்றுக்களில் விருப்பமில்லாமல், என்னை இவ்வுலகிற்கு அழைத்து சாப விமோசனம் அளித்த தாங்கள் இவ்விதம் என்னை புறக்கணிப்பது என்பது உசிதமானது அல்ல என்றாள். நீங்கள் செய்வது நல்லதல்ல என்றும் என் மீது கருணை காட்ட வேண்டும் என்றும் மிகவும் பணிவுடன் மனமுடைந்த நிலையில் வேண்டி நின்றாள் லீலாவதி. மணிகண்டன் லீலாவதியின் நிலை மற்றும் அவளின் மனமுடைந்த கூற்றுக்களிலிருந்து அவளுடைய விருப்பங்களை மாற்ற இயலாது என்பதையும் அறிந்து கொண்டார். பின்பு மணிகண்டன் ஆகிய நான் உன்னை மணக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வாய்ப்பு மட்டும்தான் உள்ளது என்று கூறினார். மணிகண்டன் கூறிய அந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் உள்ளது என்ற செய்தியானது லீலாவதிக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளித்தது. அந்த வாய்ப்பு என்னவாக இருந்தாலும் சரி, அதை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று கூறி மணிகண்டனின் கூற்றுக்காக காத்து கொண்டிருந்தாள் லீலாவதி. 11ஆம் பகுதி நிறைவடைந்தது.